இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதான முதல் மிஷனரி தோமா சுவிசேஷத்தை மட்டுமே பிரதான நோக்கமாக வச்சு அறியப்படாத மக்களை சுற்றி சுற்றி தான் வளம் வந்துட்டு இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, தோமா ஒரு வேலை எருசலேம்லயே நான் ஊழியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிந்த மக்களையே சுற்றி 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 அவர் ஊழியம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீங்களும் நானும் வச்சு படைஞ்சிருப்போமா? அல்லது நித்தியத்துக்குள்ளாக போவதுக்கான ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருப்போமா? கண்டிப்பா இல்ல. ஆக்கினை தான் நமக்கு முன்பாக இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் நித்தியத்துக்குள்ள போவதுக்கான ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோம்னா அன்னைக்கு வந்த மிஷனரிகள் இவங்களுடைய ஊழிய பாதைகள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா அறியப்படாத மக்களை சுற்றி சுற்றி தான் வளம் வந்துட்டு இருந்தாங்க. முக்கியமா மிஷனரிகளுடைய ஊழியத்துல 2 முறைமைகள் இருக்கு. ஒன்று சமூக சேவை, இன்னொன்று சுவிசேஷ பிரசங்கிச்சல். அதாவது இதை இப்படி சொல்லுவாங்க, ஒன்னு இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகள் நாணயத்தினுடைய 2 பக்கங்களை போல செயல்பட்டாங்க. நாணயத்துல எப்படி 2 பக்கங்கள் இருக்கோ அதே போல இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகள் ஒரு பக்கம் சுவிசேஷம், இன்னொன்று சமூக சேவை, இப்படிதான் இவங்க இந்தியால ஊழியம் செய்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திலையும் தேவை. அதாவது ஒரு